இன்னைக்கு ஒரு சூப்பர் கம்ஃபர்ட்டான ரெசிபி பாலக்கீரை பருப்பு சாதம் அண்ட் கூடவே உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே மைல்டா சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அரிசியும் பருப்பும் நான் ஒண்ணா சேர்த்து வேக வச்சுக்கிறேங்க. இது கூட பெருங்காயமும், மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். தண்ணி அளவு டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்க்கு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இது கூட கொஞ்சமா பூண்ட தட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. நான் வேகலாம் வைக்கல. அப்படியே கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இத மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் குக் பண்ணீங்கனாலே போதும். சூப்பரா வெந்து வந்துரும். இப்ப கடைசியா மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி. இப்ப பார்த்தீங்கன்னா, சாதமும் பருப்பும் நல்லாவே வெந்துருச்சு. இத நல்லா மசிச்சா மாதிரி கலந்து குடுத்துருங்க. கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பூண்டு சேர்த்து வதக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. பாலக்கீரை ஒரு கட்ட நல்லா கிளீன் பண்ணி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கீரை நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வந்ததும் இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் இதோட சேர்த்துக்கலாம். கட்டியா இருந்ததுன்னா சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் சப்புன்னு ஆகாம இருக்கும். 2 நிமிஷம் வச்சுட்டு கடைசியா நெய்ல முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம கீரை சாதம் சூப்பரா ரெடிங்க. இன்னைக்கு நான் ஸ்நாக்ஸுக்கு கோவாவும் வால்நட்டும் தான் வச்சிருந்தேன். இந்த சிம்பிள் அண்ட் யம்மியான லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.